நான் தான் இந்த கப்பலோடைய கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. மாயத்தீவுல நிறைய புதியல் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதான் ஒண்டியாவே கிளம்பி போயிட்டு இருக்கேன். கப்பல் ஓட்டுறதுலயும் புதியலை கண்டுபிடிக்கிறதுலயும் எனக்கு 70 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதோ தெரியுது பாருங்க, அதான் மாயத்தீவு. யாரா புதுசா இருக்கா? நம்ம தீவு வந்துக்கிறோம். நம்ம போய் நம்ம பாஸ் கிட்ட சொல்லலாம். பாஸ் நம்ம தீவு ஏன்னா ஒருத்தன் புதுசா வந்துட்டு பாஸ் நம்ம கிட்ட இருக்கிற புதையில கொள்ளையடிச்சிட்டு போறதுக்கு வரான்னு நினைக்கிறோம் பாஸ். பண்ணி பேருங்க பாத்துட்டானுங்க. அவனுங்க பாம் போடுறதுக்குள்ள முதல் பாம நான் போடுறேன். எப்படி இருக்கு நம்ம பாம்? நம்ம பாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஒரே பாம்ல வந்து எல்லாரையும் போட்டு தவறும் பாரு. எல்லாருமே செத்துறானு. இவன் மட்டும் சாகுறான பாரு. என்கிட்ட சண்டைக்குரிய வாடா மூஞ்சி முகரை எல்லாம் ஒடிக்கிறான். பெரிய பருப்பு மாதிரி என்கிட்ட சண்டைக்குறாரு. சொல்லு அந்த புதையில எங்க இருக்குன்னு. இல்லைன்னா அடி வாங்கி செத்துருவா. சொல்றா பண்ணி மண்டியா சொல்றா. நம்ம அடி எப்படி இடி மாதிரி இருக்கா? புதையல் கிடைச்சிருச்சு, எடுத்துட்டு சீக்கிரமா அந்த இடத்த விட்டு கிளம்புவோம். யாரும் அவனுங்க 2 பேரும் பாக்குறது கடல் கொள்ளையர்கள் மாதிரி இருக்காங்க. கன்ஃபார்மா அவனுங்க தான் பண்ணி மண்ணிக்கிட்ட இவ்வளவு நேரம் ஃபைட் பண்ணி வாங்கிட்டு வந்தா இவனுங்க நம்ம கிட்ட ஆட்டையை போட்டு போறான்னு பாக்குறானுங்க. புறம்பருவா கொண்டு 2 பேர் இருக்காங்க. கடல் கொள்ளையனா கொக்கா. அந்த ஜாக் ஸ்பேரோ குறியிலிருந்து எவனுமே தப்ப முடியாது. ஓடுங்க. குறி வச்சா யார வில்லனும் யாரு? கேப்டன் ஜாக் ஸ்பேரோட குண்டு போட்டது. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்ட் 2 பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.